எப்படி என் பொண்ணுக்கு நல்லபடியா நடந்தா போதும். கவலைப்படாதீங்க சித்தி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அவ ஏதோ ஃபங்க்ஷனும் நடக்கும், பரீட்சையும் எழுதிவேன்னு சொல்றாளேம்மா. அவ என்கிட்டயே அப்படிதான் சித்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படிடி அது நடக்கும்? அது அவளுக்கு தான் சித்தி தெரியும், எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி இந்தாங்க, அவள்கிட்ட குடுக்கறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. சொல்லுமா. பூங்கொடி, நீ 100 வருஷத்துக்கு நல்லபடியா சந்தோஷமா இருக்கணுமா. நீ ஆசைப்பட்டது மாதிரியே இந்த பரீட்சையை நீ எழுதி பாஸ் பண்ணணும். கண்டிப்பா உன் மனசு போலவே நடக்கும். சரிம்மா. எப்ப நீ இந்த ட்ரெஸ் வாங்குன? இது ஒரு 5-6 மாசம் ஆச்சுமா. என்ன பூங்குடு உம்முன்னு மூஞ்சி வச்சிட்டு இருக்கா? நல்லா இருக்கு. ஏ மகேஷ், என்ன உன் மருமக மூஞ்ச உம்முன்னு வச்சிட்டு இருக்கா? நீ எதுவும் சொன்னியா? என்னக்கா என்னென்னமோ சொல்ற? என் புள்ள ஆசை ஆசையா கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு, இவளை நான் உள்ளங்கையில வச்சு தாங்க மாட்டேனா? அப்படியே மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா? ஏ சரவணா, நீ ஏதாச்சும் இவ்வளவு சொன்னியாடா? ஐயோ இல்லக்கா, நான் எதுவும் சொல்லல. பொங்குடி, சரிம்மா, எல்லாரும் கேக்குறாங்க பாரு. சரிம்மா, இந்த பாரு, எல்லாரும் என்னதானே தப்பா நினைக்கிறாங்க. சரி சரிம்மா, என்னம்மா சரிம்மா.